சென்னை ஸ்டேஷனில் நாங்கள் வந்து இந்தி எழுத்தை அளிக்கும் பொழுது பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. எங்களுடைய பேனரை வாங்கி பிடிச்சிட்டு அவங்களே பொதுமக்களை முழக்கம் போட்டாங்க. தமிழ்நாட்டில் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் வேலை பார்க்குது. ஆனால் ஹிந்தியில் இங்கிலீஷில் நேம் பேட்ச் வச்சிருக்கிறான். எந்த தமிழனை வந்து இதை படித்து பார்த்து பேரை தெரிஞ்சுக்குவான்? இங்கே எதுக்கு இந்தியில் பேர் வச்சிருக்கிறான்? இங்கே ஹிந்திக்காரனை வந்து ஒரு ஆர்பி எப்படி போட்டிருக்கிறான்? உயிரை கொடுத்தாது நினைத்தை காப்பாற்றும் நினைக்கிறது. இதுக்காக நாம் தமிழர் ஒருத்தர் கூட இதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஆதரிச்சு பேசலங்கிறது, இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. இவெல்லாம் எப்படி தமிழ் தேசியவாதி? வேணாம், இந்திய அழிச்சா உனக்கு என்ன கோவம் வருது? உனக்கு என்ன கோவம் வருது? நீ குஜராத்லேருந்து வர்றது, உத்தரப்பிரதேசம் வரக்கூடிய சரக்குகளுக்கு எல்லாம் வந்து பில்லு கிடையாதுங்க, ஜிஎஸ்டி பில் எல்லாம் வருதுங்க. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேங்க, ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பில் இல்லாமல் ஒரு பொருள் வெளியே போக முடியாது. இவங்க வந்து பிஜேபிக்காரனோட சேர்ந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற வேலையை பார்த்துட்டு நான் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டேன். நான் சீமானுக்கு எச்சரிக்கிறேன். நீ இவ்வளோ நாள் தமிழை வச்சு பொழைச்சது ஊரை ஏமாத்தினதெல்லாம் மற்றவன் நம்புவான். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நீங்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம், ரயில் நிலையங்களில் இருக்கிற இந்திய எழுத்துக்களை வந்து கருப்பு மை பூசி அழிச்சிங்க. இப்போ திடீர்னு ஏன் பலகாலமாக இந்திய எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில், இந்தி திணிப்பதை எதிர்க்கிறதுன்றது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்கம் செலுத்துகிறோம். ரயில் நிலையங்களில் இந்திய எழுத்துக்கள்ன்றது காலங்காலமாக இருக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அதில் தார் பூசி அழிக்கிறோம் அப்படின்ற போராட்டம் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கவா? அந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? இன்னொன்று, உங்கள் இயக்கத்தின் தோழர் சிவா திலீபன் அவர் வந்து ஓடும் ரயிலில் படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில் இருக்கிறாரு. இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது மே 17 இயக்கத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேலை திட்டமாக எடுத்தோம். அடிப்படை காரணம் என்னென்னா, இங்கே வட இந்திய தொழிலாளர்கள் வர்றாங்க, இங்கே நமக்கு தொழில் வேலைகள்லாம் போகுதுன்னு ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் நாங்கள் கவனித்த விஷயம் என்னென்னா, ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் வங்கிகள், எல்ஐசி, பெல்லு, என்எல்சி, ஓஎன்ஜிசி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, சுங்கவரித்துறை, ஐசிஎஃப், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, ரயில்வேஸ், இது மாதிரியான துறைகள் ஒரு பெரும் துறைகள் இருக்கு. இந்த துறைகள் எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலான வேலை இடங்கள் அப்படிங்கிறது தமிழர் அல்லாதவருக்கு கொடுக்கப்படுது. அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தி பேசக்கூடியவர்கள் தான் அந்த வேலைக்கு வர்றாங்க. அது இன்னும் ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்தி தெரிஞ்சவங்க வர்றதில்லை. இந்திய தாய்மொழியாக வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த வேலைக்கு வர்றாங்க. இது பார்த்துட்டு வரும்பொழுது தான் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து இங்கே கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே கிராசிங்கில் ஒரு பள்ளி குழந்தைங்களுடைய பேருந்து மேலே ரயில் இடித்து விழுந்ததில் கேட் கீப்பர் வந்து தமிழ் தெரியாத ஒருத்தராக இருக்கிறாருங்கிற சிக்கல் இருந்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. இப்போ இது மாதிரியான பல சம்பவங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். கவனக்குறைவுங்கிறது வந்து ஒரு மொழிங்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்துடுது. இப்போ இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் இந்தி மாநிலத்தை சார்ந்தவர்கள் பெருமளவில் திணிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்கனால இங்கே இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை அவர்களுடைய நிறுவனங்கள், வேலை செய்யும் நிறுவனங்கள் எல்லா இடங்கள்லையுமே இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறாங்க. அது அப்படியே நாங்கள் அதுக்கு எதிரான போராட்டத்தை 2025 எங்கள் மாநாட்டில் அறிவித்து, மொழிப்பொறிக்கிற நாளில் அறிவித்து, மாநாட்டில் அது தீர்மானமாக போட்டு அதற்கான எதிர்ப்பு பாடல்களை வெளியிட்டு அதற்கடுத்து பிரச்சார கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தோம். 2026 வந்து இந்த பிரச்சார கூட்டத்தை எடுக்க ஆரம்பித்தோம். மொழிப்போர்தில் முடிச்சுட்டு February 21 உலக தாய்மொழி நாள் அன்னைக்கு, மோடி வருகை அன்னைக்கு, இதே எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்திய எழுத்துக்களை அளிப்பது அப்படிங்கிற இடத்த முடிவு பண்ணோம். ஒன்றிய அரசு நிறுவனங்களில் பணியிடங்களில் தமிழர்கள் நிராகரிக்கப்படுறதை எதிராக செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்களில் தீவிரமடைஞ்ச சமயத்தில் தான் என்ன ஒரு செய்தி வந்ததுன்னா, ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய பெயர் பலகையில் தமிழ் பெயர் தான் நடுவில் இருக்கும். நீங்கள் வேகமாக ரயிலில் போகும்போது முதல்ல தமிழ் பெயர் தான் நீங்கள் பார்க்க தெரியும். அதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்தி பேரை வைக்க ஆரம்பித்தாங்க.
இப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இது எதிர்த்து சண்டை போட்டே ஆக வேண்டுங்கிற இடத்துக்கு வந்து தள்ளுனது. அப்ப அந்த சமயத்துல தான் நம்ம இந்த போராட்டங்கள் எல்லாம் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சு, பிப்ரவரி 21 அப்போ வந்து உலக தாய்மொழி நாள் அன்னைக்கு மோடி வருகை அப்பவே எழும்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகிறோம். அப்பவே சொல்றோம், நீங்க ரயில் நிலையத்துல முதல்ல எப்படி பேர் இருந்ததோ, அந்த பேர மாத்து. தமிழ முதல்ல வை. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழுக்கு முதல் இடத்த குடுன்னு சொன்னோம். நடக்கல. அதுக்கப்புறம் மார்ச் 1ஆம் தேதி சிதம்பரத்துல ஒரு முற்றுகை போராட்டத்த நடத்துனோம். கோயம்புத்தூர்ல முற்றுகை போராட்டத்த நடத்துனோம். அத அறிவிச்சு விட்டு தான் செஞ்சோம். நாங்க அழிக்கலாம் போல. அப்பவும் நாங்க அத சொன்னோம். இத வந்து ஒழுங்கா மாத்து. எப்படி பழைய மாரி இருந்ததோ, நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் மாத்தப்படல. எந்தெந்த இடங்கள்லாம் இந்திக்கார ஆட்கள் இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் இத மாத்துறாங்க. இல்ல நெறைய ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த மறுகட்டமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல மாத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல, இல்ல, இல்ல. இந்த போர்டு மட்டும் மாத்தப்பட்டிருக்கு. அந்த நீங்க போன தூண்ல ஒரு வெள்ள கலர் போர்டுல ஆமா வட்டமா மாத்திருக்காங்க. போட்டதுல நடுவுல எழுதியிருப்பாங்க. அதுல மட்டும் மாத்தப்பட்டது. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆதிக்கமாக உணர்வா கொண்ட ஆட்கள் அவங்க வேலையில இருக்கக்கூடிய இடத்துல அவங்க திமிரா அத வந்து திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அத பார்த்துட்டு தான் நாங்க வந்து 21ல போராட்டத்த நடத்துனோம். 28 1ஆம் தேதி போராட்டத்த நடத்துனோம். அதற்கு பிறகு 11 வந்து தாளமுத்தனுடைய நினைவு நாள். முதல் மொழிப் போரிலே ஈகம் செய்த 1938ல ஈகம் செய்த தாளமுத்தனோட நினைவு நாள் மார்ச் 11. அன்றைக்கு தான் மோடியும் வர்றாரு. அன்றைக்கு தான் நாங்க அழிக்கிற போராட்டத்த நேரடியாக இறங்கி அழிக்கிறது அப்படிங்கிற இடத்த முடிவு பண்ணி, சென்னை பார்க் ஸ்டேஷன்ல இதே போல பெயர் பலகைலாம் மாத்தி வச்சிருந்தாங்க. புதுசா மாத்தி இந்திக்கு மட்டும் முதன்மை இடத்த குடுத்து வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் அழிக்கிறது அப்படிங்கிறது போராட்டத்த ஆரம்பிச்சு, அன்னைக்கு அழிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் அந்த திடீர்னு இந்த போராட்டத்த மே 17க்கு நடத்தல. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இதற்கான பரப்புரையை மேற்கொண்டு, இன்னைக்கு ஒரு கள போராட்டமாக அது மாறி இருக்கக்கூடிய இடத்துக்கு மாறி இருக்கு. வந்து சேர்ந்திருக்கிறோம் நாங்க. இப்ப அதனால வந்து இது 2018ல, 19ல அன்றைக்கே வந்து சாஸ்திரி பவன்ல இந்திய எழுத்துக்களுக்கு எதிரா அடிக்கிறதுங்கிற போராட்டத்த அன்னைக்கே நடத்தினோம். இது தொடர்ச்சியான ஒன்றா தான் மே 17 இயக்கத்துல வேலை திட்டமாகவே இருந்தது. ஒரு கட்டத்துல மோடியோட ஆட்சியில 3வது கட்ட ஆட்சியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீவிரப்படுத்தல் என்பது ரொம்ப மோசமானதா நடக்குது. 2000 எந்த வகையில நினைக்கிறீங்க? எல்லா திட்டங்கள்லயும் ஹிந்தி. எல்லா திட்டங்களோட பெயரும் இந்தி அல்லது சமஸ்கிருதம் இருப்பது. அடுத்து நீங்க மொழிய திணிக்கிறது வந்து நம்ம மேல அப்படி பார்க்கக்கூடிய எஃபெக்ட் அது. அடியில என்ன நடக்குதுன்னா, எல்லா இடங்களையும் இந்தி பேசக்கூடிய நபர்கள் தான் அல்லது இந்தி மாநிலத்தைச் சேர்ந்தவங்க. இப்ப அதுல இருந்து குறிப்பா நீங்க என்ன பார்க்கணும்னா, ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நடத்தக்கூடிய பரீட்சையில பாஸ் பண்ணி தான் எல்லாம் உள்ள வர்றாங்க. அவங்களாம் ஹிந்தி தெரியுது, பாஸ் பண்ணி உள்ள வரான்னு பிஜேபி காரங்க எல்லாம் பேசுறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டுல தான் மும்மொழி கொள்கை கிடையாது. கர்நாடகால, கேரளாவுல, பஞ்சாப்ல, மகாராஷ்டிரால, ஒரிஸ்சால, பெங்கால்ல, அஸ்ஸாம்ல இதெல்லாம் ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல ஹிந்தி கட்டாய மொழி. இப்ப அங்க ஹிந்தி படிச்சவன் சரிங்களா, ஒன்றிய அரசுல வேலை வாங்கியிருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுல ரயில்வேஸ்ல டிடிஇல இருந்து, ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து, கேட் கீப்பர்ல இருந்து, டிக்கெட் கவுண்டர்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்ல இருந்து, பல்வேறு துறை சார்ந்த பொறியியல் துறையில இருந்து எல்லா இடத்துலயும் ஹிந்தி பேசக்கூடிய ஆள் இருக்கிறாங்க. ஆனா, அவர்கள் எங்கேயாவது நீங்க சீக்கியன பார்த்திருக்கீங்களா? டர்பன் கட்டின சீக்கியன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது மகாராஷ்டிரன பார்த்திருப்பீங்களா? எங்கேயாவது பெங்காலிய சாட்டர்ஜி, பானர்ஜின்னு பேர் வச்சு யாரையாவது பார்த்திருக்கீங்களா? எத்தன இடத்துல மலையாளிய பார்த்திருப்பீங்க? எத்தன இடத்துல கன்னடக்காரன பார்த்திருப்பீங்க? இவன்லாம் இந்திய கட்டாயம் படிச்சவன். வரவனெல்லாம் பீகார்காரனா இருக்கான், உத்தரப்பிரதேஷ்காரனா இருக்கான், மத்திய பிரதேஷ்காரனா இருக்கான், அல்ல ஹரியானாவா இருக்கிறான். இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து மட்டும் தான் ஆள கொண்டாந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அப்ப நீங்க ஹிந்தி படிச்சாலாம் வேலை கிடைக்கிறது இல்ல. கிடைக்காது. அது பொய். இதத்தான் மே 17 இயக்கம் கண்டறிஞ்சு முதல்ல வெளிய சொல்லுது. அப்ப ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மள கட்டாயமா ஹிந்தி படிக்கணும். அப்படிங்கிற நம்மளுக்கு குடுத்துடுறான். அதனால வேலை கிடைக்கும்னு சொல்றான். அப்படி படிச்சேன்னா ஒரு சீக்கியனாவது தமிழ்நாட்டுல எங்கேயாவது ரயில்வே துறை நான் இத்தன ஊர்கள் போறேன். ஒரு மாசத்துல 10 ஊர் போறேன். 15 ஊர் போறேன். ரயில்வே ட்ரெயின்ல தான் போறேன். எந்த இடத்துல ஒரு சீக்கியன் கூட நான் பார்த்தது இல்லையே. ஒரு பஞ்சாப்காரன், ஒரு காஷ்மீர்காரன், ஒரு பெங்காலி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்க கையில இருக்கா? அது யார் தர யார்? மாட்டாங்களே. ம். அது அப்படிப்பட்டு பிரிச்சு வைக்கிறது இல்லையே அவன். அது பிரிச்சு வைக்கிறது இல்லையே. நீங்க திருச்செந்தூர் ஸ்டேஷன் போங்க, புதுக்கோட்டை ஸ்டேஷன் போங்க, கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போங்க. எத்தனை ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, உன் மாநிலத்தில இருக்கக்கூடிய ரயில்வே துறையில நீ வேலை செய். அங்க தமிழன கூட விட வேண்டாம். உன் மாநில வேலைய நீ எடுத்துக்கோ. என் மாநில வேலை என் ஆட்களுக்கு, என்னோட இளைஞர்களுக்கு, தமிழனுக்கு. இது என்ன தப்பு? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல அவன் கிடையாது. பேங்க்ல என்ன பேசுறான்? ஹிந்தியில தான் பேசுறான். திருவாரூர்ல நேத்திக்கு ஒரு பேங்கோடைய ஃபார்ம் காமிக்கிறான். முழுக்க ஹிந்தியில இருக்கு. கனரா பேங்க் எடுத்துக்கோங்க.
இந்த பில்டிங் ஏற்ற மாதிரி கனரா பேங்க் இருக்கு, அங்கே ஹிந்தியில தான் போட்டு வச்சிருக்காங்க. இதே பிரைவேட் பேங்க் எடுத்துக்கோங்க, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் பேங்க், அவன் ஹிந்தியில போடுறது இல்லையே. ஹெச்டிஎஃப்சி ஹிந்தியில போடுறானா? ஆனால் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ், இவனெல்லாம் எதுக்கு ஹிந்தியில போட்டு வைக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ளார? ஹிந்தியில மட்டும் இருக்கா? ஹிந்தியும் சேர்த்து ஏன் போடணும் தான் கேட்குறோம் நாங்கள். எங்களுக்கு எதுக்குப்பா ஹிந்தி? எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? அப்ப இந்த மாதிரியான வடிவங்களை திணிக்கிறது எதுக்குன்னா, இப்ப ஹிந்தி எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ படிவத்துல. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஹிந்தி படிவத்தை எழுதி கொடுக்குறீங்க, படிக்க தெரிஞ்ச உள்ள இருக்கணும்ல, அப்ப அதுக்கு ஆள் வச்சிருக்கிறான். இல்ல இப்ப ஒன்றிய அரசின் கீழ வர்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்தி இருக்கிறதுன்றது அதுக்கு எப்பவுமே இருக்கிறது தானே. இப்ப ரயில்வே துறையில அது ஒன்றிய அரசின் கீழ வருது. அப்ப அதுல வந்து இப்ப தமிழ், ஆங்கிலம், இந்தின்றத அவங்க வச்சிருக்காங்கல்ல. நீங்க அபிஷியல் லாங்குவேஜா உங்களுக்கு இப்ப அரசு நீங்க அலுவலக மொழியா? மாநில அரசுக்கு உட்பட்ட நிறுவனங்கள்ல அவங்க இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னா நீங்க இல்ல அது வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப எந்த மாநிலமும் அப்படி வந்து இந்திய முதன்மைப்படுத்திலாம் வைக்கல. அது 2வது விஷயம். நம்மளுக்கு பேசப்பட்டது என்னன்னா, கல்வியில இந்தியை கொண்டு வருவது, அரசு வேலைகள்ல இந்தியை கொண்டு வர்றதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது. இது 3வது கட்டம் என்ன நடக்குதுன்னா, பணிகள்ல இந்தியை பேசக்கூடிய மாநிலத்தில இருந்தவன கொண்டாந்து உட்கார வைக்கிறது. இதுதான் நம்ம 3வது நாங்க மேற்பதன் இலக்கம் சுட்டிக்காட்டுறது. இல்ல இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நீங்க இப்ப சோழவரம், ஸ்ரீபெரும்புதூர் அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான ஹிந்தி பேசுற இளைஞர்கள் வந்து லேபர்ஸா ஒர்க் பண்றாங்க. மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் அவங்க மீது நடத்தப்படுது. இப்ப அத பத்தி நீங்க பேசணும்ல. பேசியிருக்கோம் நாங்க. அ. நாங்க வந்து இங்க தொழிலாளர்களாக வரக்கூடிய, வட இந்தியால தொழிலாளர் வரக்கூடியவர்கள்ல வந்து எதிரிகளாக நாங்க பார்க்கல. அது பொருளாதார உற்பத்தி வரும்பொழுது, அதற்கான உடல் உழைப்பு தேவைப்படுது. அது வெளியிலேருந்து எக்ஸஸான ஆட்கள் மேன் பவர் என்னைக்குமே வருவாங்க. ஒரு எக்கனாமிக் இல்ல இப்ப ஆக்டிவிட்டில. அவங்க உழைப்பு மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்களா? அது வேற, இந்த அ. இது வேற. இது வந்து அரசு வேலை. அரசு வேலையில என்னுடைய ஆட்களுக்கு பங்கு என்ன? இங்க ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கிறதுக்கு தமிழனுக்கு தகுதி இல்லையா? பேங்க் ஆபீஸரா வேலை பார்க்கறதுக்கு தமிழனுக்கு தகுதி கிடையாதா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பார்க்க தகுதி இல்லையா? இமிகிரேஷன்ல வேலை பார்க்கறதுக்கு தகுதி இல்லையா? ஆர்பிஎஃப் போட்டிருக்காங்க, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ். நாங்க போனப்ப தடுத்த ஆட்கள் வந்த ஆபீசர் யாருக்கும் தமிழ் தெரியாது. யாருக்கு தமிழ் தெரியாது. பேர் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியிலயும், இங்கிலீஷ்லயும் இருக்கு. தமிழ்நாட்டுல ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் வேலை பார்க்குது. ஆனா ஹிந்தியிலும், இங்கிலீஷ்லயும் நேம் பேட்ச் வச்சிருக்கிறான். எந்த தமிழன் வந்து இத படிச்சு பார்த்து இவன் பேர தெரிஞ்சுக்குவான்? இங்க எதுக்கு ஹிந்தியில பேர் வச்சிருக்கிறான்? இங்க எதுக்கு ஹிந்திக்காரன வந்து ஒரு ஆர்பிஎஃப் எப்படி போட்டிருக்கிறான்? இதுதான் பிரச்சனை. இப்ப வந்து அரசு வேலையில, இப்ப நீங்க தனியார் துறையில வேலையில லேபரா வர்றவங்க தனிங்க. அவங்க வாழ்க்கை பொழைப்புக்காக வரக்கூடியவர்கள். இது அரசு வேலை. இதுல எல்லாரும் போட்டிட்டு தான் வர்றோம். 2 வேற வேற. அது வேற, இது வேற. இது அரசு எழுதி பண்றோம் நம்ம. இப்ப எழுதி போட்டியிட்டு வரக்கூடியதுல எனக்கு இடம் இல்லாம போகுது. என்னுடைய தமிழர்களுக்கு இடம் இல்லாம போகுது. நீங்க இருக்கக்கூடிய ஐசிஎஃப்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி, துப்பாக்கி தொழிற்சாலை, அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெல்லுல எடுத்துக்கோங்க, என்எல்சில எடுத்துக்கோங்க, ஓஎன்ஜிசில எடுத்துக்கோங்க. எ எல்லா இடங்களையும் ஹிந்தி பேசுவாங்க. என்எல்சில எடுத்து பாருங்க வேற யாரு? என்எல்சியோடைய முக்காவாசி இவங்க யாரு? பெர்மனன்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவன் யாருன்னா வட இந்தியக்காரர் தான் இருக்கிறான். இதெல்லாம் ஜாப்ஸ் இது. பெர்மனன்ட் ஜாப்ஸ். இதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. பென்ஷன்ஸ் இருக்குது. அரசாங்க கிரேட் சேலரி இருக்குது. இது ஏன் தமிழனுக்கு கிடைக்க மாட்டேங்குது? அப்ப நம்ம ஆள் என்ன பண்றான்? ஸ்விக்கி ஓட்டுறான், ஜொமேட்டோ ஓட்டுறான். அவனை கூப்பிட்டு கேட்டா, அவன் எம்பிஏ படிச்சிருக்கேங்கிறான், பிஇ படிச்சிருக்கேங்கிறான், எம்ஏ படிச்சிருக்கேங்கிறான், பிஹெச்டி பண்ணிருக்கேங்கிறான். இப்ப இவனுக்கு ஏன் வேலை இல்ல? ஒரு வருஷத்துக்கு ஒன்றிய அரசினுடைய வேலைகள் ஒரு மாநிலத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் 10,000 15,000 வேலைகள் இருக்குதுன்னா, அதெல்லாம் உயர்மட்ட வேலைகள். அந்த வேலைகள் ஏன் இடம் இல்ல? ஐசியூல படிச்சு ட்ரெயின் அப் ஆகி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஐசியூல வேலை போட்டு தரதில்ல. 5000 ஐசிஎஃப் தொழிலாளர்கள், பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு வேலை இல்ல. 8 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதற்காக அதுல போராட்டம் நடத்தி அந்த ஐசிஎஃப் தொழிலாளர் ஒரு 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 இளைஞர் தீக்குளிச்சு இறந்து போனார். டைரக்டர் உடைய பில்டிங் வாசல் நாங்க இருந்தோம். அந்த போராட்டத்துல இருந்தோம். அப்ப இப்படி எல்லா இடங்கள்லயும் தமிழர்களுடைய, தமிழ் இளைஞனுடைய வேலை போயிருது. அதுக்கு தான் நம்ம வந்து பேசுறோம். நீங்க தொழிலாளர்களுக்கு எதிரானதல்ல. நீங்க அரசு பணியிடங்கள் அதிகாரிகளா உட்கார்ந்துட்டு இங்க சட்டாம்புல வேலை பார்த்துருக்கான் இல்லையா? அவன்ட்ட நீ கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்குறப்ப பிரச்சனை பண்றது, பேங்க்ல போனா பிரச்சனை பண்றது, இவன்ட்ட எப்படி லோன் வாங்குவீங்க? இவன்ட்ட எப்படி இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல போய் உங்களோட பிரச்சனைய விளக்குவீங்க? எப்படி சுங்கத்துல போய் எப்படி நீங்க வந்து உங்களுக்கானது நீதி கிடைச்சிரும் உங்களுக்கு? இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா, அதே மாரி தமிழ்நாட்டுல இருக்கிறவன உத்தரப்பிரதேச வேலை குடுக்குறான்னா, சரி ஒத்துக்குவோம். வேலை ப்ரொபோர்ஷன் ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? இப்ப இந்தியா முழுக்க ஒரு 10,000 பேர ரயில்வேஸ் வேலை எடுக்குது. 10,000 பேர எடுக்குதுன்னா, தமிழ்நாட்டுக்கு எத்தன பங்கு? அத சொல்லு. சும்மா இல்ல என்ட்ட நாங்க எக்ஸாம்ல எழுதுறவனுக்கெல்லாம் குடுக்குறோம். அப்படிதான் குடுக்குறோம். அப்படின்னு சொன்னா எனக்கு பங்கு என்ன இருக்குது?
என்னோட ஷேர் என்ன? அதுல நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப அது எங்க இருந்தாலும் அதுதான் இந்திய திணிக்கிறதுங்கிறது வந்து நிக்குது. அதனால தான் இப்ப அதோடைய அதை கவனம் செலுத்தக்கூடிய விஷயமாக தான் கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய விஷயமா தான் இந்தியை அழிக்கக்கூடிய வேலையை செய்யும். இது இந்த மே 14 இயக்கம் 2 ஆண்டுகளாக பேசி வந்து தான் இன்றைக்கு போராட்டம் பண்ணியிருக்கோம். 2 ஆண்டுகள் நாங்க இது பேசுனது கவனம் பெறாம போயிருக்கலாம். தேர்தல் நெருங்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். மே 4 தேர்தல் முடிவுகள் வர இருக்கு. அரசியல் கட்சிகள்லாம் அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க. யாருக்கு எத்தனை சீட்டுன்ற விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சூழல்ல தேர்தலுக்கான மைய புள்ளியா மே 17 இயக்கம் எப்படி செயல்படணும்? இயக்கமா நீங்க வந்து தேர்தல்லயும் வேலை செஞ்சிருக்கிறீங்க. அப்ப அந்த புள்ளிய நோக்கி நகராம, இப்ப இத கையில எடுத்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல இது எங்களோட நீண்ட நாள் வேலை திட்டத்துல இப்ப நடந்திருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி மாஞ்சோலைக்கு போராட்டம் நடத்தினோம். பெரிய செய்தி ஆகல. சரில. அப்புறம் ஒப்பந்த ஊழியர்கள் சம்பந்தமான போராட்டங்களுக்கு போயிருக்கோம். அது செய்தியாகல. கவின் படுகொலைக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இது எல்லாமே தொடர்ச்சியா நடத்திட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த போராட்டம் செய்தி ஆகியிருக்குது. இதுதான் இதிலோட இருக்கக்கூடிய வேறுபாடுகள். இதுல இந்த 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 இடத்துல தான் இத நம்ம அணுக முடியுமே ஒழிய, சில நாம வந்து செய்தி ஆகணுங்கிறதுக்கு ஒரு போராட்டத்த செய்யல. தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்திக்கிட்டே வர்றோம் அதுல. அதுல இந்த இது செய்தி ஆகியிருக்குது அதுல. சரிங்களா? இது இந்த இடத்துல கூர்மை பெற்றிருக்குது. பலவேறு காரணங்களால அது கூர்மை பெற்றிருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை இது என்னன்னா எப்ப இதனோட முக்கியத்துவம் நாங்க மக்களுக்கு புரியும் அப்படின்னா, இந்த போராட்டம் நடத்தும் பொழுது, சென்னை ஸ்டேஷன்ல நாங்க வந்து இந்திய எழுத்த அழிக்கும் பொழுது, பொதுமக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. எங்களுடைய பேனர வாங்கி புடிச்சுட்டு அவங்களே பொதுமக்களே முழக்கம் போட்டாங்க. கை தட்டுனாங்க. நீங்க சொல்றது சரின்னாங்க. பெரிய அளவுக்கு பொதுமக்கள் ஆதரவு எங்களுக்கு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் இப்ப கிட்டத்தட்ட 1 வாரமா அளிக்கிறோம். இந்த 8 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நகரங்களில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், அ தி திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேலூர், காட்பாடி இப்படி அனைத்து இடங்கள்லயும் சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை சபர்பன் ரயில் நிலையங்கள். இது எல்லா இடத்துலயும் அழிச்சிருக்கோம். எல்லா இடத்துலயும் அழிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அழிச்சிட்டு நான் நிறுத்த போறதில்ல. எதுக்குன்னா மக்களுக்கு செய்தி போய் சேரணும். ஏன் அழிக்கிறோம்? எதுக்கு அழிக்கிறோம்? அப்படிங்கிறது. மறுபடியும் ஹிந்தின்னு சொல்லி பேசினா, நீங்க ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குதே, அவங்க ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குதே, இவங்க ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குன்னா, அதையும் எதிர்க்க வேண்டிய இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். ஆனா முதல்ல விழிப்புணர்வு எங்க வர்றது? இந்த விழிப்புணர்வு வராம இருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வாழ்வாதாரம் போகுது. வேலை வாய்ப்புகள் போகுது. இது கல்வியில பிரச்சனையா வந்து நிக்குது. ஒண்ணும் இல்லைங்க. நிஃப்ட் எக்ஸாம் இருக்குது. நீங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட இன்ஸ்டிடியூட். சியூடி எக்ஸாம்ஸ் வருது. உங்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ்லாம் வருது. சரிங்களா? நிஃப்ட் எக்ஸாம்ஸ்ல எடுத்து அப்ளிகேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லது நாட்டால வர்றது. இது மாதிரியான சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஹிந்தில, இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படுது. கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படியே இருக்குது. சரிங்களா? அப்ப ஹிந்திய தாய்மொழியா வச்சிருக்கிறவன் ரொம்ப எளிமையா எழுதிட்டு போயிடுறான். மத்தவனெல்லாம் தாய்மொழி அல்லாத வேறொரு மொழியில ஹிந்தியோ, இங்கிலீஷோ 2மே தாய்மொழி கிடையாது. தமிழனுக்கோ, மலையாளிக்கோ, பஞ்சாபிக்கோ, பெங்காலிக்கு கிடையாது. அதுல படிச்சு தான் பாஸ் பண்ணணும். அப்ப இந்த இந்த க இது இருக்கு இல்லைங்களா? இப்ப ஒரு ஜெர்மன்காரனும், நம்மளும் ஜெர்மன் மொழியில போட்டி போட்டோம்னா எவன் ஜெயிப்பான்? ஜெர்மன்காரன் தான் ஜெயிப்பான். ஜெர்மன்காரன விட சிறப்பா நீங்க ஜெர்மன் மொழிய பேசிற முடியுமா? இந்திய தாய்மொழியா வச்சிருக்கிறவனோட நம்ம இந்திய சிறப்பா பேசிற முடியுமா? பரீட்சை எழுதிற முடியுமா? அவன் சொல்லக்கூடிய கேள்விய புரிஞ்சு நம்ம எழுதிற முடியுமா? அல்லது இங்கிலீஷ் நான் புரிஞ்சு எழுதிற முடியுமா? ஒரு இந்தி தாய்மொழியா வச்சிருக்கிறவன் இந்தி கேள்விய புரிஞ்சுக்கிறதுக்கும், இங்கிலீஷ தாய்மொழியா வச்சிருக்காத ஒருத்தன் இங்கிலீஷ்ல படிச்சு கேள்விய புரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப தமிழ் குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் இல்லாம போகுது. அப்ப இந்தி திணிப்பு அப்படிங்கிறது அவனுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கொள் கூச்சிக்கிறான். எல்லா வேலையும் கூச்சிக்கிறான் அவன் கூட. எல்லா வேலையும் கூச்சி வச்சுட்டு இருக்கிறான். அப்ப நான் இந்த சமயத்துல தான் பரீட்சை பள்ளிக்கூடங்களுக்கு பரீட்சை நடக்குது. கல்லூரிக்கு பரீட்சை நடக்குது. இப்பதான் மாணவர்கள் வெளிய வரப் போறாங்க. இப்பதான் வேலைகளுக்கான பரீட்சைகள் நடக்கப் போகுது. இந்த சமயத்துல தான் நான் பேச வேண்டியிருக்கும். இது தேர்தல் வருது போயிட்டே இருக்குதுங்க. இப்ப நாங்க திடீர்னு நான் மே 17க்கு மட்டும் பேசுதேன்னு பல கட்சிகள் கேட்கறாங்க. இப்ப நாம் தமிழர்ல தான் எழுதுறான். நீ என்ன பண்ண 2 வருஷமா? நீ 5 வருஷமா என்ன பண்ண? நீ தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னு பேசுறியே. நீ ஏன் கேட்கல? இந்தியில தான் இவ்வளவு நாள் இருக்கே. நீ ஏன் பண்ணலன்னு எங்கள கேட்கறாங்க. நீ என்ன பண்ண? நீ ஒண்ணு ஏதோ ஒரு ஜாதிக்கு தலைவனா இருக்கிற, அவன் கட்சி நடத்துற, அவன் பேசல. அல்லது நீ தமிழ் தேசியம்னு பேசுற, நீ இந்த இந்த இதுக்காக எதிர்த்து போராடல. நாங்க பண்றோம். எங்களுக்கு தேர்தல் கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதனால தேர்தல் எங்களுக்கு ஓட்டு போட போறானா? நாங்க போய் தேர்தல் நிக்க போறோமா? கிடையாது. மக்களோட நலன் முக்கியம். தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்துருக்கு. இதுல தான் எங்க தோழர் நாங்க வந்து சிவா திலீபன் என்கிற தோழர் வந்து ரொம்ப மூத்த தோழர். நீண்ட கால தோழர். நான் சிறைக்கு போன பொழுது அவரே வந்து கைதாகி என்னோட சிறையில வந்து 21 நாள் சிறையில இருந்த தோழர். எல்லா போராட்டத்தையும் முன்னணி நிற்கக்கூடியவர். அறிவார்ந்த சிந்திக்கக்கூடிய தோழர். அவர் வந்து இந்த இந்த விஷயம் சம்பந்தமா நம்ம பேசிட்டே இருக்கிறோமே, ஒரு மக்கள்ட்ட இதுக்கான விழிப்புணர்வே இல்லையே! எழுச்சியே இல்லையே!
அப்படிங்கிற மனக்கசப்பு. அது வந்து இது எப்படியாவது இந்த போராட்டத்தை இந்த இளைஞர்களையும் இவரோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு அந்த போராட்டம் சென்னையில இந்த பார்க் ஸ்டேஷன்ல நடத்துறோம். இந்தியெல்லாம் அழிச்சிட்டு முழக்கம் போட்டுட்டு கிளம்புறோம். காவல்துறையிட்ட கைது பண்ணுங்கன்னு சொல்றோம். கைது பண்ணல, நீங்க வெளியே போங்கங்கிறாங்க. சரின்னு கிளம்புறோம். கிளம்ப போற சமயத்துல உள்ள ரயில் வருது. அதற்கு முன்னாடி தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டாரு. தான் உயிரை கொடுத்தாவது வந்து இந்த இனம் வந்து எந்திரிக்காதா? ஒரு 2, 3 நாளா அவர் வந்து வீட்ல அதுக்கு பிறகு கேட்கும் பொழுது 2, 3 நாளா வீட்ல இத பத்தியே பேசிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அப்புறம் முகநூல் எடுத்து பார்த்தோம்னா வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழருக்கு எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாரதிதாசன் பாடல எடுத்து தனக்கென வாழ்வது சாவுக்கு ஒப்பாகம்னு எழுதியிருக்காரு. இப்படி வந்து உணர்வு எழுச்சியோட இருந்து இந்த பிரச்சனையை தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். தான் உயிர கொடுத்தாவது இந்த மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களாங்கிற முடிவு எடுத்து வந்திருக்கிறார். எங்களுக்கு அது தெரியல. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு உயிர் கொடை குடுக்கிறத, உயிரை ஈகம் பண்றத எதிர்த்தவர் தான் அவர். எங்களுடைய இளம் தோழர்களுக்கு எதிர்த்தவர். அவர் கிட்டத்தட்ட 57 வயசு ஆகுது. 55, 56 வயசு ஆகுது. அவர் இளைஞர்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க. நம்ம சாகக்கூடாது, நம்ம சண்டை போடணும்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஆனா தமிழ்நாட்டுல இந்த 1½ வருஷமா அத பத்தி பேசுறோம். 2 வருஷமா எங்க அமைப்பு 2 வருஷமா பேசுறோம். ஆனா ஒரு எழுச்சி வரமாட்டேங்குதேன்னு அவர் விரும்பி இருப்பார். நம்ம உயிர கொடுத்தாவது தாளமுத்தோட நினைவு நாள் அன்னைக்கு உயிர கொடுத்தாவது வந்து இந்த இனத்த வந்து உயிர்ப்பிச்சிரலாமா அப்படின்னு நினைச்சு இப்படி பண்ணியிருக்கார். கடுமையான தலையில காயம். கடுமையான காயம். ரயில் இழுத்துட்டு போயிருச்சு அவர அடிச்சு. அதுல அவருக்கு நுரையீரல்ல வந்து எலும்பு உடைஞ்சு குத்தி இருக்குது. கிட்னி அடி வாங்கியிருக்குது. கால் சிதைஞ்சிருக்கு. கடுமையான தலையில காயம். முகத்துல எலும்புகள்லாம் சிதைஞ்சிருக்கு. அப்படியே தூக்கிட்டு வர்றோம். ரத்த சகதியா இருக்காரு. ரயில பின்னாடி எடுத்து அவர ட்ராக்லேருந்து மேல கொண்டு வந்து மருத்துவமனைக்கு சேர்த்துறோம். அவரு முனகிட்டே இருக்கிறார். தமிழ், தமிழ், தமிழ்ன்னு பேசுறாரு. 2 பெண் குழந்தைகள். அந்த மனுஷன் எதுக்கு தான் உயிர குடுத்தாரு? உயிர் குடுக்க துணிஞ்சாரு. இந்த இனம் அதோட வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டப்படுது. இந்த இளைஞர்கள் கஷ்டப்படுறாங்க. தான் உயிர குடுத்தாவது இந்த பிரச்சனை வந்து இது பாத்துற மாட்டாங்களா? அப்படிங்கிற ஆதங்கம். எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்ல. இப்படிலாம் உயிர குடுக்கல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்க அத ஆதரிக்கிறது கிடையாது. அதனாலலாம் எதுவும் மாறிற போறதில்ல. நம்ம உயிர எடுக்குறான். 1,50,000 பேர கொலை பண்ணிட்டான். அத்தன உயிர குடுத்தும் வந்து என்ன திருந்துச்சு இங்க? உயிர குடுக்குறதுல எங்களுக்கு எந்த உடன்பாடுமே கிடையாது. ஆனால் இப்படி அவருமே அப்படிப்பட்ட தோழர் தான் அவர். அவர் குடும்பத்தையே அமைப்பாக, அரசியலாக மாத்தி, அவங்க ஒட்டுமொத்த குடும்பம் போராட்ட காலத்துல நிக்கும். துணிச்சலா நிப்பாங்க. ஆனா இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய துயரமா இருக்கு. மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அது ஏன்? இந்த இனத்துல இந்த இனம் தமிழ் இனம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிக்காக தான் உயிர கொடுத்தாவது இந்த செய்தியை கேட்டு மக்கள் போராட வரமாட்டாங்களா அப்படிங்கிறது தான். இந்த இளைஞர்கள் போராட வரமாட்டாங்களா? வீதிக்கு வரமாட்டாங்களா? அப்படிங்கிற எண்ணத்துல அது பண்ணியிருக்காரு அவரு. பெரிய துயரமா தான் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் நாங்க ஒரு துயரத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த போராட்டம் என்பது திடீர்னு நடக்கல மே 14. தேர்தலை பார்த்தெல்லாம் நடக்கல. இத்தனை நாட்களாக பேசி வந்த கூடியது. அதற்கான அடையாள போராட்டங்கள் நடத்தினோம். பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம். எல்லாமே செஞ்சுட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இப்ப சிவா, திலீபன் இப்படி ஒரு முயற்சி தான் உயிர கொடுத்தாவது பண்ணணும்னு எடுத்ததுக்கு பிறகு, இந்த போராட்டத்த தீவிரப்படுத்தணும்னு நாங்க அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம். இது ஒரு 2, 3 நாள் இந்த போராட்டத்த நடத்துறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு செய்தியா கொண்டு போகணுன்றத விரும்பணும். ஆனால் இப்படி ஒரு உயிர குடுத்துறேன்னு சொல்லி ஒரு ஒரு தோழன் வந்ததுக்கு பின்னாடி நான் போராட்டத்த நிறுத்த முடியாது. அதனால இந்த போராட்டம் தொடருது. தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க அழிச்சிட்டு இருக்கிறோம். இத அழிக்கிறதனுடைய நோக்கம் வந்து இதுக்கு பின்னாடி தெரியணும். இந்த பணிகள் எல்லாமே வந்து அரசு பணிகள் எல்லாமே வந்து நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்கிறதில்ல. தமிழனுக்கு கிடைக்கிறதில்ல. நீங்க வெறுமனே லேபர பார்த்து கோவப்படுறீங்க. இங்க வந்து கூலி வேலை பார்க்கிறவன பார்த்து இவன் இந்திக்காரன் வந்துட்டான், இந்திக்காரன் வந்துட்டான்னு பேசுறீங்க. அவன் பாவம். அடிமாட்டு வேலைக்கு இங்க வேலை செஞ்சு நம்ம பொருளாதாரத்துக்காக பங்களிக்கிறான். ஆனா அதிகாரி என்னவா இருக்கிறான்? அவன பாருங்க. அவன் தான் பெருந்தொகைய வாங்கிட்டு, அதிகாரத்த கையில வச்சுக்கிட்டு, அவன் முடிவு பண்றான். எந்த ட்ரெயின் ஓடணும், எந்த ட்ரெயின் எங்க நிக்கணுங்கிறதுலருந்து அவன் முடிவு பண்றான். அவன் தான் இன்கம் டாக்ஸ்ல எவனுக்கு நோட்டீஸ் தரணும், இடில எவனுக்கு நோட்டீஸ் தரணும்னு அவன் முடிவு பண்றான். சரிங்களா? அவன் எவனும் நம்மளுக்காகலாம் உதவி பண்றதில்ல. இங்க இருக்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய நம்ம கடைகளுக்கு வருது. நம்ம தொழிலாளிகள் தொழிற்சாலைகளுக்கு வருது. சவுகார்பேட்டைக்கு போறானா? மார்வாடிய போய் பார்க்குறானா? இடி என்னைக்காவது மார்வாடிட்ட போறானா? இன்கம் டாக்ஸ் போகுதா? போலயே. ஏன்னா எல்லாம் அவன் ஆளா இருக்கிறான்.
நம்மளை தான் எல்லாத்துக்கும் நீ வரி கட்டுனியா, அதை கட்டுனியா, இதை கட்டுனியா, உட்காந்தியா, எந்திரிச்சா நம்மளை போட்டு சாவடி அடிக்கிறான். இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்க குஜராத்ல இருந்து வர்றது, உத்தரப்பிரதேசம் வரக்கூடிய சரக்குகளுக்கு எல்லாம் வந்து பில்லு கிடையாதுங்க. ஜிஎஸ்டி பில் எல்லாம் வருதுங்க. நான் இப்ப ஓப்பனா சொல்றேங்க. ஓப்பனா சேலஞ்ச் பண்றேங்க. இப்ப செக் பண்ணி பாருங்க. ஜிஎஸ்டி பில் எல்லாம் வருது. எல்லா பொருளும் வருது. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பில் இல்லாம ஒரு பொருள் வெளியே போக முடியாது. ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊர் போக முடியாது. நீங்க தேனாம்பேட்டையில இருந்து சைதாப்பேட்டை கொண்டு போக முடியாது. பில் இல்லாம. நம்மள அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறான். ஆனா குஜராத்ல இருந்து வருது. உத்தரப்பிரதேசத்துல இருந்து கொண்டு வர்றான். மத்திய பிரதேசத்துல இருந்து கொண்டு வர்றான். எல்லா இடத்துலயும் சரக்கு கொண்டு வந்து இங்க இறக்குறான். அவனை கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா எல்லாம் அவன் ஆளு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவன் ஆள் இருக்கானா இல்லையா? இதுதாங்க பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. நீங்க அவன்கிட்ட போய் நம்ம நியாயத்தை பேச முடியுதா? நம்ம நியாயத்தை பேச முடியுதா? இல்லையே. இங்க டிடி இருக்காரு, ட்ரெயின்ல டிக்கெட் செக் பண்றவர். எதுக்கு ஹிந்திக்காரன் இருக்கணும்? அவன் ஊர்ல போய் வேலை பார்க்கட்டுங்க. நம்ம ஊர்ல எதுக்கு? ஒரு தமிழ்நாடு இருந்தானா, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஏரி இருக்கிறாங்க, மெடிக்கலுக்கு ஃபெசிலிட்டிக்கு போகணும், புள்ளைய அட்மிஷனுக்கு போகணும் அப்படின்னா, டிடி கிட்ட பேசி நம்ம சீட்டை வாங்கிட்டு உட்காந்து புள்ள நாளைக்கு எக்ஸாம் எழுத போகுதுப்பா அப்படின்னா அதை பண்ணி தருவாரு. ஹிந்திக்கார்ட்ட பேச முடியுமா நீங்க? இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு இடத்த கூட எப்படி வேலை பார்ப்பீங்க? பேங்க் லோனுக்கு போறீங்க, அவசரமா நாங்க ஆபரேஷனுக்கு வாங்கணும், பணம் கொடுங்க, தொழிலுக்கு தேவைப்படுது, மாடு வாங்கணும், ஆடு வாங்கணும்னு போனா, அவன் ஹிந்திக்காரனை உட்காந்தா எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? எப்படி பேசி புரிய வைப்பீங்க? கம்பெனி நடத்துறீங்க, இன்கம் டாக்ஸ் போறீங்க, உங்களுக்காக பேசக்கூடிய ஆள் யார் இருக்கிறா? ஜிஎஸ்டியில் யார் இருக்கா? இடிக்காரன் யாரை வர்றான்? எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவன் தமிழ்நாட்டுக்காரனையே தான் பிடிக்கிறான். ஏன் இங்க இருக்க இந்திக்காரனை பிடிக்க மாட்டானாமா? அப்ப இதெல்லாம் இந்த இடம் தாங்க இந்திக்காரன் பேசக்கூடிய அந்த ஆதிக்கம்ங்கிறது இருக்கு. இது ஒரு வெளிப்பாடு தான் இந்தி மொழி திணிப்பு. வெளிப்பாடு தான் இந்தி மொழி திணிப்பு. இதுக்கு எதிராக தான் சிவா திலீபன் உயிரை கொடுக்கணும்னு வந்து நிற்கிறார். அவருக்கு இந்த பிரச்சனை புரியுது. உயிரை கொடுத்தா இந்த இனத்தை காப்பாற்றும் வந்து நிற்கிறார். இதுக்காக நாம் தமிழர் ஒருத்தர் கூட இதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஆதரிச்சு பேசலங்கிறதுல இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. இவனெல்லாம் எப்படி தமிழ் தேசியவாதி? இவனெல்லாம் இந்திய அழிச்சா உனக்கு என்ன கோவம் வருது? உனக்கு என்ன கோவம் வருது? நாங்க என்ன கேட்டோமா திமுக ஓட்டு போடு இல்ல அந்த கட்சி ஓட்டு போடு நாங்க கேட்டோமா? நாங்க எதை கேட்டோமா? இல்ல இந்தி திணிச்சு என் இளைஞ தமிழனுக்கு வேலை இல்லைன்னு சொல்றோம். நீ தமிழன் வந்து வாய்க்கிலேயே பேசி காசு சம்பாதிச்சு நல்லா பிழைக்கிறிய. நீ எல்லாம் வந்து நின்று இருக்கணும். வாய்கிலேயே பேசுறாரு சீமானு. ஏன் பண்ண வேண்டியதானே? 16 வருஷம் ஒரு போராட்டம் பண்றதுக்கு எந்த துணிவும் இல்லாத, துணிச்சல் இல்லாத, முதுகெலும்பு இல்லாத ஒரு கோழை. ஒரு போராட்டம் சொல்லுங்க பாப்போம். ஒரு போராட்டம் பண்ணல. மாஞ்சோலைக்கு போராட்டம் நடத்தணும். 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இங்க மாஞ்சோலைக்கு மக்களுக்காக ஒரு அறிக்கை கூட சீமான் தரல. திமுக எதிர்த்து தான் கேள்வி கேட்டோம். எதிர்த்து தான் போராட்டம் நடத்தணும். இப்ப 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இது வரைக்கும் மாஞ்சோலைக்காக அந்த மக்களுக்காக பெரும்பாலான பட்டியலின மக்கள் இருக்காங்க. தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்த மக்கள் அங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்காக மாநாடு நடத்துற சீமான் சரியா இந்த மக்களுக்கு என்னைக்காவது பேசினாரா? மாஞ்சோலைக்கு திமுக எதிர்த்து தானே பேச துணிச்சல் இருக்கா? இல்ல இல்ல. இவங்க வந்து பிஜேபி காரனோட சேர்ந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டோம். நான் சீமானுக்கு எச்சரிக்கிறேன். நீ இவ்வளவு நாள் தமிழை வச்சு பொழைச்சது ஊரை ஏமாத்தினதெல்லாம் மத்தவன் நம்புவான். மேற்பாளனுக்கு பார்த்து சும்மா இருக்க எங்க போராட்டத்தை கொச்சப்படுத்திட்டு உங்க ஆளுங்க இருந்தாலும் வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க. அதனால இந்த போராட்டங்கிறது நீண்ட நெடிய போராட்டமா நடத்திட்டு இருக்கு. திடீர்னு எந்திரிச்சு வந்து நடத்தின போராட்டம் இல்லை. இதுக்கு எங்க தோழர் ஒருத்தரையே கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நின்றுக்கிறாரு. இந்த இடத்துல நாங்க இந்த போராட்டத்தை விட்டு நாங்க ஒரு சமையல் பின்வாங்க போறது நாங்க எதுக்கும் பயப்படல. நாங்க தேர்தலில் நிக்க போறது இல்ல, ஓட்டு கேட்க போறது இல்ல. அது எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. கூட்டணி வேணுமாங்கிற கவலையும் இல்லை. யார் எந்த வேட்பாளருங்கிற பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. சிறைக்கை பத்தி கவலைப்பட மாட்டாங்க தோழர்கள். வழக்கு பத்தி தமிழன் தமிழர்களுக்கான உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கமாக மேற்பது நிலைக்கு இருக்குது. இதுக்கு மேல எங்களுக்கு நாங்க என்ன நிரூபிக்கிறதுக்கு இருக்கு? நன்றி தோழர். நன்றி. நன்றி தோழர்.